இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 112 அதிகாரம் 1வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதலாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அவருடைய கட்டளைகள் மேலே பிரியமா இருக்கும்போது அந்த மனுஷன் பாக்கியவான்னு சொல்றாரு. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை தரும் இல்லையா? கர்த்தருக்கு நாம பயந்து நடக்கும்போது அவருடைய வழியில நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்னு சங்கீதம் 128:1 சொல்லுது. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்ததுன்னா அவருடைய கற்பனையும் கட்டளையும் நம்ம கை கொண்டு நடப்போம் இல்லையா? அதே போல வேதத்துல பிரியமாய் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதம் தான் இன்னைக்கு நமக்கு பாதைக்கு வெளிச்சம் இல்லையா? நம்ம போகிற பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது அவருடைய வசனங்கள் தான். அப்ப கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் அந்த வேதத்தை வாசித்து அதன் மேல பிரியமா நம்ம நடக்கும்போது அப்ப அந்த மனுஷன் பாக்கியவான்னு சொல்றாரு. அதுக்கு முந்தின வசனம் சங்கீதம் 1:1 பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். அப்போ இந்த 3 காரியங்களை நீங்க செய்யாம அந்த நேரத்துல வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்றாரு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காதீங்க, பாவிகள் வழியில நிற்காதீங்க, பரியாசக்காரர் கிண்டல் கேலி பேசுகிற இடத்துல உட்காராதீங்கன்றாரு. அப்படி நீங்க செய்யாம கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் நீங்க அதை வாசிக்கிறதுல பிரியமா இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுல பிரியமா இருக்கும்போது நீங்க பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள்னு சொல்றாரு. ஏசாயா 50 அதிகாரம் 10 வசனத்துல பாருங்க. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல் கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, கர்த்தருடைய தாசர்கள் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் சொல்லுகிற சொல்லை கேட்டு நாம நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாம நாம இருட்டுல நடக்கிறவங்களா நாம இன்னைக்கு காணப்படுகிறோமா? கர்த்தருடைய வேத வெளிச்சம் நமக்கு இல்லாம இருக்கா? கர்த்தருடைய வேத அறிவின் ஞானம் நமக்கு இல்லாம இருக்கா? அப்போ வசனங்களை நாம தியானிக்கணும். நம் தாசர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறத, போதகர்கள் கற்றுக் கொடுக்கிற அந்த வார்த்தையை நாம கீழ்ப்படிந்து நாம நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படணும். அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமே இல்லாம இருட்டுல நடக்கிறது போல காணப்படுகிற நீங்க கர்த்தரை நம்புங்க, அவர் நாமத்தை நம்புங்க. அவர் நாமம் உன்னதம், அவருடைய நாமம் உயர்ந்தது. அவர் உன்னதத்திலே உயர்ந்திருக்கிறவரா இருக்கிறார். அவர் யெகோவா தேவனா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்தை நீங்க நம்புங்க. அவர் நமக்கு எப்படி தாவீது சங்கீதம் 18:1 எடுத்து பாத்தீங்கன்னா அவர் தேவனை எப்படியெல்லாம் துதிக்கிறார் இல்லையா? அவரை என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர், என் ரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம்லாம் சொல்லி தேவனை துதிக்கிறார். இதெல்லாம் கர்த்தருடைய நாமம். இதை சொல்லி சொல்லி நாம துதிக்கும் போது, கர்த்தரை நாம் நம்பும் போது, அவர் நாமத்தை நாம் நம்பும் போது, தேவனையே சார்ந்து கொண்டு நாம் நடக்கும் போது கர்த்தர் நமக்கு நல்ல வழிகளை காண்பிப்பார். நம்முடைய பாதையில் இருக்கிற இருளை நீக்கி அவர் நித்திய வெளிச்சத்திலே நம்மை வழிநடத்துவார். சங்கீதம் 119:47-48 வசனத்துல பாருங்க. இங்க தாவீது சொல்றாரு, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் மேல் மன மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றாரு. கர்த்தருடைய கற்பனைகள் மேல் மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளணும். தேவன் 2 கற்பனைகளை நமக்கு சுருக்கி கொடுத்திருக்கிறார். 10 கட்டளைகளை 2 கற்பனையா கொடுத்திருக்கிறார். முதலாவது கற்பனை, தேவனிடத்துல உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அவரிடத்திலே அன்பு கூறுவாயாக. 2வது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் நீ அன்பு கூறு. இதுதான் அந்த கற்பனைகளை நாம் கை கொள்வதில் மன மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தரை தேடுகிறதுல மகிழ்ச்சியா இருக்கணும். பிறரிடத்துல அன்பு காட்டுகிறதுல நாம மகிழ்ச்சியா இருக்கணும். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். கர்த்தருடைய வேத வசனங்கள் அவர் பிரமாணங்களாய் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. ஏழைகளுக்கு இறங்குங்க, ஏழைகளுக்கு கடன் கொடுங்க, சிறுமைப்பட்டவங்களுக்காக நீங்க சிந்தை இறங்குங்க, அவர்களுக்காக பரிதவிக்கிறவங்களா இருங்க, அவர்கள் பேரிலே
நீங்க இரக்கம் செய்கிறவர்களா இருக்கணும் இல்லையா? ஏழை எளியவர்களுக்கு நம்ம இரக்கம் செய்கிறவர்களா இருக்கணும். இதெல்லாம் தான் பிரமாணங்கள்ல கற்றுத்தராரு இல்லையா? உன் சிநேகிதர்களுக்காக நீ வேண்டுதல் செய்யின்னு யோபுக்கு சொல்றாரு. அப்போ அவருடைய சிறையிருப்பை மாத்துறாரு. அப்போ ஒரு பிரமாணம் ஒரு காரியங்களை நமக்கு வேதத்தின் மூலமா கற்றுத்தராரு. நம்ம வேதத்தை எடுத்து தினமும் தியானிக்கும் போதுதான் அவருடைய பிரமாணங்களையும் கட்டளைகள் என்னவென்று நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்ப இங்க தாவீது சொல்றாரு, உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உன் பிரமாணங்களை எல்லாம் தியானிப்பேன்னு சொல்றாரு. அப்படி நாமும் தியானிக்கணும், அதை கை கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். சங்கீதம் 119:35 சொல்லுது, உம்முடைய கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதிலே பிரியமா இருக்கிறேன். அப்போ தேவனுடைய கற்பனைகள்ல நம்மை நடத்தும்படியா நம்ம தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். முதலாவது நீங்க கர்த்தரை தேடுகிறதுக்கு நம்ம நேரம் இல்ல, படிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியலன்றோம் இல்லையா? முதலாவது நம்ம கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம நேரத்தை அவர் கையில ஒப்பு கொடுத்து, நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க, இந்த நாள்ல நான் எப்படி என்னுடைய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளணும்னு எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு போதித்து வழிநடத்துங்கப்பான்னு சொல்லி நீங்க ஒரு சின்ன ஜபம் செய்து நீங்க விட்டீங்கனாலே போதும். கர்த்தர் உங்களை ஆட்டோமேட்டிக்கா காலையில நம்முடைய வேலைகள் எல்லாம் முடித்து அவரை துதிக்கிறதுக்கும் அவரை ஆராதிக்கிறதுக்கும் வேத வாசிக்கிறதுக்கும் நமக்கு நேரத்தை ஒதுக்குவார். அந்த பிரியம் வேணும், தேவனிடத்துல நம்ம கிட்டி சேரணும், அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளணும்ங்கிற அந்த ஆர்வம், அந்த விருப்பம் நம்ம மனதுல நம்ம வச்சிருக்கோம்னா கர்த்தர் நமக்கு அதுக்கான வழிகளை நமக்கு காண்பிப்பார். அந்த வழிகளை நமக்கு ஏற்படுத்தியும் கொடுப்பார். லூக்கா 1:50 சொல்லுது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறையும் உள்ளதுன்னு எழுதியிருக்கு. அப்ப தேவன் இரக்கம் மிகுந்தவர் இல்லையா? அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன் இருக்கு. அப்ப தேவனிடத்துல தினமும் நம்ம கிருபையை கேட்கணும், அவர் இரக்கத்தை கேட்கணும். ஏன்னா அது தலைமுறை தோறும் அவருடைய இரக்கம் இருக்குன்னு சொல்லப்படுறத பாக்குறோம். அதே போல சங்கீதம் 119:97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அதுதான் என் தியானம்னு இங்க தாவீது சொல்றத பாக்குறோம். அப்ப கர்த்தருடைய வேதத்துல நாம பிரியமா இருக்கணும், அதை வாசிக்கிறதுல இல்லையா? நம்ம வேதம் வாசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு நேரம் போறதே தெரியாத அளவுக்கு நம்ம தியானிக்கிறவங்களா இருக்கணும் இல்லையா? அதுல பிரியமா இருக்கணும். ஒவ்வொரு வசனத்தோடு கர்த்தர் பேசுவாரு, ஒரு வார்த்தையோட நம்ம கூட பேசுவார். அந்த அனுபவத்துல நம்ம கடந்து வரணும். அதுதான் இங்க தாவீது சொல்றாரு, எவ்வளவு பிரியமா இருக்கேன், நாள் முழுவதும் அதுதான் என் தியானம்னே சொல்றாரு. சங்கீதம் 145:19 அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு மன விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தருக்கு நாம பயந்து நடக்கும் போது நம்முடைய விருப்பத்தை எல்லாம் தேவன் நிறைவேற்றுவார். நாம கூப்பிடும் போது அவர் நம் சத்தத்துக்கு செவி சாய்த்து நம்மை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார், நமக்கு பதில் தர அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதனால நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது அவர் மன விருப்பத்தையும் நிறைவேற்றுவார். சங்கீதம் 119:143 வசனத்துல பாருங்க, தாவீது சொல்றாரு, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. அவரை எத்தனையோ சூழ்நிலையில அவரை மனுஷர்களும் சத்துருக்களும் அவரை நெருக்கின பொழுதெல்லாம் அவர் தேவனை மாத்திரமே நம்பியிருந்தார், கர்த்தரை துதித்தாரு. எப்பவும் அவருடைய துதி அவர் வாயில இருந்ததுன்னு பாக்குறோம். அப்போ தேவன் அவரோடு கூட இருந்து அவருடைய கரம் அவரை தாங்கி அவரை நடத்தினது, அவருடைய வழிநடத்துல அவர் உணர்ந்தாரு இல்லையா? அப்போ நெருக்கம் வரும்போதும் இக்கட்டு வரும்போதும் அவருடைய கற்பனைகளை நினைச்சு அவர் மன மகிழ்ச்சி அடைந்தார் அந்த தாவீது. அதே போல தேவனுடைய வசனத்துல நாம பிரியமா இருக்கணும், அந்த வசனத்தை நாம விசுவாசிக்கணும். கர்த்தருடைய நாமத்தை நாம் நம்பி அவர் வசனத்தை நம்ம விசுவாசித்து கர்த்தருக்கு நாம பயந்து நடக்கும் போது, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி அவருக்கு பயந்து அவர் கட்டளைகள்ல நாம பிரியமா இருக்கும் பொழுது நாமும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் காணப்படுவோம். ஆமேன்.